இதுதான் இயேசு கிறிஸ்து தங்கியிருக்கும் திருச்சபையின் அடையாளம். உண்மையான அன்பினால் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டவர்களாய், ஒருவரை நோக்கி ஒருவர் இழுக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். விசுவாசிகளை இணைக்க வேண்டியது உண்மையான அன்பே. வேதமே வெளிச்சம் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் வேதத்தின் ஒளியை பெற்றுக்கொள்ள எங்களுடன் இணைந்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நாளின் பாடத்திற்குள்ளே நாம் செல்வோமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது பட்ட பாடுகளின் மூலமாக அவர் தம்மை மனுக்குலத்தோடு அடையாளப்படுத்தி கொண்டார் என்றும், கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசத்தை வைக்கும் அதே நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கமாக ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்றும், திருச்சபையிலே இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரவும், அவருடைய கிருபையிலே பெருகவும், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். மேலும் அவர்கள் கிறிஸ்துவுக்காக சேவை செய்கிறவர்களாக வாழ ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கொலோசையர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை நாம் கற்றுக்கொள்வோமா? வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியிலே நாம் தத்துவங்களுக்கான மற்றும் சடங்காச்சாரங்களுக்கான விடை என்ன, இரகசியமான காரியங்களை மாயையான காரியங்கள் என்று கூறுகிறவர்களுக்கு எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்வோம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை சிந்திப்போம். இந்த அதிகாரத்தின் முதல் 15 வசனங்களிலே தத்துவங்களுக்கு விடை கிறிஸ்து என்று கூறுகிறார். மீதி வசனங்களிலே சடங்காச்சாரங்களுக்கும் விடை கிறிஸ்துவே என்கிறார். தத்துவங்களுக்கான விடை அறிவிற்குரியது, சடங்காச்சாரத்திற்குரிய விடை இருதயத்திற்குரியது. கிறிஸ்தவத்தை தத்துவம் என்று கூறும் ஆபத்து ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கத்திலே சடங்காச்சாரமே கிறிஸ்தவம் என்று கூறும் ஆபத்தும் இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நானே ஜீவ தண்ணீர் என்றார். அதாவது அவர் உறைந்த பனிக்கட்டியும் அல்ல, நீராவியும் அல்ல, அவரே ஜீவ தண்ணீர். எனவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தத்துவமாக்கவும் முயற்சிக்கக்கூடாது, சடங்காச்சாரமாக்கவும் முயற்சிக்கக்கூடாது. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து. அந்நாட்களிலே கொலோசி திருச்சபையிலே காணப்பட்ட 5 தவறான காரியங்களை குறித்து பவுல் எழுதுகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை நய வசனிப்பை குறித்து பேசுகிறார். தங்களுடைய வார்த்தைகளினாலே மற்றவர்களை வஞ்சிக்கிற பலர் இன்றும் இருக்கிறார்கள். இரண்டாவதாக 8ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை லௌகீக ஞானம், மாயமான தந்திரம் இவற்றினாலே எப்படி சபை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை குறித்து பேசுகிறார். 14 முதல் 17ஆம் வசனம் வரை நியாயப்பிரமாணம் எப்படி மனிதனுக்கு விரோதமான காரியமாய் இருக்கிறது என்பதை குறித்து விவரிக்கிறார். 18, 19ஆம் வசனங்களிலே இரகசியமான காரியங்கள் என்று மாயையான காரியங்களை கூறுகிறவர்களுக்கு எப்படி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்கிறார். 20 முதல் 23ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே அதை செய்யாதே இதை செய்யாதே என்று சொல்கிற தவறான போதனையை குறித்தும் அவர் பேசுகிறார். இது எல்லா காரியங்களும் இந்நாட்களிலேயும் திருச்சபைக்கு ஆபத்தானதாய் இருக்கின்றன. இந்த அதிகாரத்தை நாம் கவனமாக படிப்போம் என்றால் நம்முடைய இருதயம் எத்திசையை நோக்கி செல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வேதத்தை பூரணமாய் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிற சிலர் கூட இப்படிப்பட்ட காரியங்களிலே வழுவி போகிறதை நாம் பார்க்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். லவோதிக்கேயா கொலோசை பட்டணத்திற்கு மிக அருகில் உள்ள ஒரு பட்டணம். லவோதிக்கேயா பட்டணத்திலிருந்து பார்த்தால் அழிந்து கிடக்கும் கொலோசை பட்டணத்தை காண முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகளிலே ஒன்று லவோதிக்கேயா பட்டணத்தில் இருந்தது. இதை குறித்து சொல்லும் பொழுது அது அனலாயும் அல்ல, குளிராயும் அல்ல, வெதுவெதுப்பான ஒரு சபையாயிருந்தது என்று இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று பவுல் அப்போஸ்தலன் கூறும் பொழுது பாரத்தோடு அவர் ஜெபிப்பது வெளிப்படுத்தப்படுகிறது. கொலோசே பட்டணத்திலேயும் லவோதிக்கேயா பட்டணத்திலேயும் இருந்த ஆபத்துக்களை பவுல் அறிந்திருந்தார். இது அவருடைய இருதயத்திலே பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியது. திருச்சபையானது தவறான திசையை நோக்கி செல்லக்கூடிய ஆபத்தான சூழ்நிலை அங்கே இருந்தது.
வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்ப்பது போல லவோதிக்கேயா திருச்சபை வெதுவெதுப்பானதாய் காணப்பட்டது. கிறிஸ்து என்னும் நபரை குறித்த தரிசனத்தை அவர்கள் இழந்து போனார்கள். கிறிஸ்துவே மனிதர்களுடைய அறிவுபூர்வமான தேவைகளுக்கும் இருதயத்தின் தேவைகளுக்கும் விடையாயிருக்கிறார். எபேசு பட்டணம் கடற்கரையில் இருந்தது. கொலோசை பட்டணம் 100 மைல்களுக்கு அப்பால் இருந்தது. எனவேதான் அவர் எழுதும் பொழுது சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 2 முறை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். என்றாலும் அவர் கொலோசை பட்டணத்திற்கோ லவோதிக்கேயா பட்டணத்திற்கோ செல்லவில்லை. 2வது ஊழிய பிரயாணத்திலே அவர் ஆசியாவிற்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்ட பொழுது ஆவியானவர் அதை தடுத்து நிறுத்தினார். எனவேதான் அவர் வடக்கே நோக்கி புறப்பட்டார். 3வது ஊழிய பிரயாணத்திலே பவுல் இருந்தபொழுது மீண்டும் வடக்கு நோக்கி அவர் பயணம் செய்தார். ஏனென்றால் அந்த பகுதி அவருக்கு அறிமுகமான ஒரு பகுதியாக இருந்ததால் அவர் அவ்வாறு சென்றிருக்கலாம். இவ்வாறாக பட்டணங்களுக்கு அவர் செல்லாதவராய் இருந்தபடியினாலே தான் என் முகத்தை காணாத மற்றெல்லாருக்காகவும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். இங்கே அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு என்று வாசிக்கிறோம். அவர்கள் இருதயங்கள் என்று சொல்லும் பொழுது அது அந்த முழு மனிதனையும் குறிக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபம் என்ன? அவர்களுடைய முழு ஆழ்தத்துவத்திலேயும் அவர்கள் தேற்றப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு என்று சொல்கிறார். ஒருவர் மேல் ஒருவருக்கு உள்ள உண்மையான அன்பினாலே அவர்கள் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்து தங்கியிருக்கும் திருச்சபையின் அடையாளம். உண்மையான அன்பினாலே ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டவர்களாய் ஒருவரை நோக்கி ஒருவர் இழுக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். வரங்களினாலே அவர்கள் இணைக்கப்படவில்லை. ஆவிக்குரிய எந்த இணைப்பும் இல்லை. விசுவாசிகளை இணைக்க வேண்டியது அன்பே. அதுவே நம்மை ஒருவரோடு ஒருவர் இணைத்து வைத்திருக்க வேண்டிய பசையாகும். பூரண நிச்சயத்திற்குரிய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்லும் பொழுது விசுவாசிகள் பூரண நிச்சயமுடையவர்களாய் தேவனுக்காக செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயம் என்கிறார். தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியம் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது? திருச்சபை ஒரு இரகசியம். இது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒரு இரகசியம். யூதர் அல்லாதவர்களையும் தேவன் ரட்சிக்கப் போகிறார். இது பழைய ஏற்பாட்டிலேயும் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளன்று தேவன் புதிய ஒரு காரியத்தை துவங்கினார். விசுவாசிகளின் ஐக்கியம் என்னும் ஒரு குடும்பத்தை கூட்டிச் சேர்க்கலானார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் விவரமாய் சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:12. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு சரீரத்தை உடையவராய் இருந்தார். இன்று உலகத்திலே அவர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை உடையவராய் இருக்கிறார். அந்த சரீரம்தான் விசுவாசிகளின் ஐக்கியமாகிய திருச்சபை, அவரை விசுவாசித்தவர்களின் கூட்டம். அந்த கூட்டமே கிறிஸ்து என்று அழைக்கப்பட வேண்டும். அதாவது இன்று இந்த உலகத்திலே இருக்கும் கிறிஸ்து சபை. இந்த காரணத்தினாலே தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு கூறிய பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கூறினார். திருச்சபை கிறிஸ்துவுக்குரியது. அதுதான் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். நாம் அனைவருமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகவே ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டோம். இதனாலேயே திருச்சபைக்குள்ளே ஐக்கியம் காணப்படுகிறது என்று கூறுகிறோம். எந்த ஒரு ஒருங்கிணைக்கும் ஸ்தாபனத்தின் மூலமாகவும் திருச்சபைக்குள்ளே ஐக்கியத்தை கொண்டு வர முடியாது. பரிசுத்த ஆவியானவரே அந்த ஐக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அவரே விசுவாசிகளை திருச்சபை என்னும் ஐக்கியத்திற்குள்ளே வைக்கிறார். நாம் அந்த இணைப்பை காத்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூயாவியானவரே
அந்த இணைப்பை உண்டு பண்ண முடியும். ஆனால் அதை காத்து கொள்ள வேண்டியது விசுவாசிகளின் கடமை. ஆனால் இன்று பல திருச்சபைகளிலே அன்பும் ஐக்கியமும் காக்கப்படுவதை குறித்து கவலையற்றவர்களாயிருக்கிறோம். விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் எளிதாய் விசுவாசிக்கும். கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. நமக்கு தேவையான அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இதை நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய ஞானத்திற்கான அனைத்தையும் அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பெரிய கல்லூரி ஒன்றிலே இந்த வாசகம் எழுதப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் டு நோயிங் இஸ் நோயிங் வேர் டு ஃபைண்ட் அவுட். அறிந்து கொள்வதற்கு அடுத்ததாக அதை எங்கே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். நம்மிலே எவருமே அனைத்தையும் அறிந்தவர்கள் இல்லை. ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் கிறிஸ்துவில் இருக்கிறது. அதை அறிந்தவர்களாக இருப்போம் என்றால் அதுவே சிறந்த அறிவு. இப்பொழுது நய வசனிப்பினாலே எப்படி அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதை குறித்து பேசுகிறார். கொலோசியர் 2:4 ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். தத்துவத்தை குறித்தும் மாயையான வார்த்தைகளை குறித்தும் எச்சரிக்கிறார். இந்நாட்களிலே தத்துவம், மனோ தத்துவம் வேத வசனத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட முயற்சி எடுக்கப்படுகிறது. இன்றும் பலர் கர்த்தருடைய வசனங்களை காட்டிலும் வசீகரமாய் பேசும் மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேதாகம கல்லூரிகளிலிருந்து அறிவர் பட்டம் பெற்றவர்களும் கூட வேத வசனங்களை அறியாதவர்களாய் காணப்படுவது பரிதாபமானதாக இருக்கிறது. பல தத்துவங்களை கூறிய பல தத்துவ ஞானிகளை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவர்கள் அவ்வளவாய் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். இது இன்றைக்கும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. அந்நாட்களிலே கொலோசை பட்டணத்திலேயும் லவோதிகேயா பட்டணத்திலேயும் இந்த ஆபத்து இருந்தது. கொலோசை பட்டணத்தின் அழிவிற்கு அதுவே காரணம் என்று எண்ணப்படுகிறது. அது மட்டுமல்ல, சின்ன ஆசியாவில் இருந்த 7 சபைகளில் லவோதிகேயா திருச்சபையை பலவீனமாக்கினதும் இந்த தத்துவமே. இது மிக கேடான ஒரு ஆவிக்குரிய நிலைமை. என்றாலும் அவர்கள் தங்களை மிக உயர்ந்தவர்கள் என்று தங்களை குறித்தவர்கள் எண்ணிக்கொண்டு இருந்தார்கள். இந்த பட்டணங்கள் செல்வ செழிப்பானவைகளாயிருந்தன. தங்கள் செல்வத்தை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். தங்கள் பெற்றிருந்த ஞானத்தை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டினார்கள். ஆனால் தங்களது ஆவிக்குரிய நிலைமையை குறித்தோ உண்மையான அறிவற்றவர்களாயிருந்தார்கள். எனவேதான் பவுல் கூறுகிறார், ஒருவரும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை கூறுகிறேன் என்கிறார். நய வசனிப்பு என்று சொல்லும்பொழுது இனிமையான வார்த்தைகள். ஒரு மனிதனை கவனிக்கும் பொழுது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வரும் ஒரு பேச்சு. ஆனால் அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் சத்தியத்திற்கு புறம்பானவைகளாக இருக்கும். இன்றும் சிலர் பேசும் பொழுது அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல இருக்கும். மிக ஆழமாக அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செல்வது போல இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தைப் போல கூர்மையான கருத்துக்களையோ சத்தியங்களையோ அங்கே நீங்கள் கேட்க முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் சிலர் கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட சில தனி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதின் காரணம் இதுதான். அவர்களது இனிமையான பேச்சுகளிலே மயங்கி கிடக்கிறார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைகளே உங்களை வசீகரிக்கிறதா இருக்க வேண்டும். உலக ஞானமும் மனிதனுடைய இனிமையான பேச்சும் அல்ல. கொலோசியர் 2:5 சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். இந்த குறிப்பிட்ட காலத்திலே இந்த திருச்சபை உறுதியாக நிற்கிறது என்ற செய்தியைத்தான் பவுல் அப்போஸ்தலன் பெற்றுக்கொண்டார். 5 உங்கள் ஒழுங்கையும் என்று சொல்லும் பொழுது படையிலே வீரர்கள் எப்படி ஒழுங்காக இருப்பார்களோ அதற்காக பயன்படுத்தப்படும் வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் தோளோடு தோள் நிற்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்கிறார். இதைத்தான் இன்றைக்கும் விசுவாசிகள் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக பலர் விசுவாசிகளுக்கு விரோதமாக விசுவாசிகள் குழிபறிக்க முயலுகிறார்கள். ஒருவருக்கொருவர் தோளோடு தோள் நிற்போம் என்றால் திருச்சபை கிறிஸ்துவை உலகத்திற்கு கொடுக்கிற திருச்சபையாயிருக்கும். உறுதியாக என்று சொல்லும் பொழுது அசையாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எந்த சத்தியத்தை யார் சொன்னாலும் அதை நம்புகிறவர்களாக அல்ல, அவர்கள் உறுதியானவர்களாய் இருக்க வேண்டும். இதே காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கும் எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:58
ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கொலோசை திருச்சபை உறுதியாக நிற்பதாக சாட்சி பெற்றதாயிருந்தது. எனவேதான் தொடர்ந்து அவர்கள் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றும் நய வசனிப்பினாலே வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி கவனமாய் இருக்க வேண்டும் என்றும் நினைப்பூட்டுகிறார். கொலோசியர் 2 அதிகாரம் 6-7 வசனங்களை கவனியுங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கிறிஸ்து என்னும் ஒரு நபரை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதே ரட்சிப்பு. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு இருப்பவர்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடக்க வேண்டும். இன்று சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கைதான் உயர எழும்பிச் செல்லும் ஒரு விண்கலத்தைப் போல மிக உன்னதமான அனுபவம் என்று எண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அவ்வாறு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. உங்கள் வீட்டிலே, உங்கள் அலுவலகத்திலே, உங்கள் மருத்துவமனையிலே, உங்கள் தொழிற்சாலையிலே, உங்கள் கடையிலே, உங்கள் பள்ளியிலே, ஏன் உங்கள் தெருவிலும் கூட கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்கள் காணத்தக்கதாக வாழ்வதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை. உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய நடக்கையை கவனிக்கிறவர்கள் கிறிஸ்து உங்களில் இருப்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக உங்கள் நடக்கை இருக்க வேண்டும். அருமையானவர்களே, 6 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருக்குள் வேர் கொண்டவர்களாக என்று வாசித்தோம். எது வேர் கொண்டதாக இருக்கும்? மரம் வேர் கொண்டதாக இருக்கும். மரம் ஒரு ஜீவனுள்ள மரமாயிருக்கிறது. அடுத்ததாக சொல்லும் பொழுது கட்டப்பட்டவர்கள் என்று கட்டிடத்தை குறித்து சொல்கிறார். ஒரு வீடு ஜீவனுள்ள ஒன்று அல்ல என்றாலும் அதற்கு உறுதியான அஸ்திவாரம் தேவையானதாக இருக்கிறது. எனவேதான் பவுலப்போஸ்தலன் எபேசு சபையாருக்கு எழுதும் பொழுது கிறிஸ்துவே உண்மையான அஸ்திவாரம் என்பதை கூறினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் அவரிலே நடக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அவரிலே ஆழமான வேர் கொண்டவர்களாய் அவரிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மரம் எப்படி வேரிலிருந்து தனது வாழ்க்கைக்கு தேவையான சத்தை பெற்றுக்கொள்கிறதோ அதுபோல மட்டுமல்ல, அவரிலே நாம் கட்டப்பட்டவர்களாயும் இருக்க வேண்டும். அதாவது அவர் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய், அவர் மேல் சார்ந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காரணத்தினாலே தான் அவர் கூறும்பொழுது விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று கூறியிருக்கிறார். விசுவாசத்தின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக அவரை சார்ந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவத்தை ஒரு தத்துவமாக்கக்கூடிய ஆபத்தை குறித்த எச்சரிப்பை கொடுக்கிறார். கொலோசியர் 2 அதிகாரம் 8 வசனம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இங்கே பவுல் மிக தெளிவாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த ஒரு மனிதனும் தத்துவங்களினாலோ நய வசனிப்பினாலோ உங்களை ஏமாற்றிவிட முடியும். பிளேட்டோ முதல் இன்று காணப்படும் தத்துவ ஞானிகள் வரை யாருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்தாலும் கர்த்தருடைய வசனத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வை அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் அவை எதுவுமே தத்துவத்திலே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையிலுமே இருக்கிறது. ஒரு உண்மையான தத்துவ ஞானி சத்தியத்தை தேடுகிற ஒரு மனிதன். மனித அறிவிலே, மனித ஞானத்திலே அதை கண்டுகொள்ள முடியாது. தத்துவத்திற்கும் விடை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் கவனியுங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். தவறான தத்துவம் என்பது பார்வையற்ற ஒரு மனிதன் இருட்டிலே ஒரு கருப்பு பூனையை பார்ப்பது போல இருக்கிறது. சத்தியத்திற்காக அவ்வாறு தேடும் பொழுது எதையுமே கண்டுகொள்ள முடியாது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படி கொலோசை மக்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அது மட்டுமல்ல, 8 வசனத்திலே அது மனிதர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து அந்நாளிலே வாழ்ந்த சமய தலைவர்களிடத்திலேயே தேவனுடைய வார்த்தையை விட சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை குறித்து கடிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றும் எந்த சடங்காச்சாரங்களையும் விட கர்த்தருடைய வார்த்தையே மிக மிக முக்கியமானது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கும் பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் பல்லாண்டுகளாக சொல்லும் சாட்சி இதுதான். கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது, என்னை வழி நடத்துகிறது, என்னை எச்சரிக்கிறது. 8ஆம் வசனத்திலேயே உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல என்கிறார். லௌகிக ஞானம் உலக வழிபாடுகளை பற்றினது. உலக பிரகாரமான எந்த வழிமுறைகளிலேயும் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முயற்சிக்கக்கூடாது. உலக ஞானத்திலோ உலக வழிமுறைகளிலோ பாரம்பரியங்களிலோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவிலேயே நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, திருச்சபையானது அன்பினாலே இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுவே கிறிஸ்துவை அறிவிக்கும் ஒரு திருச்சபையாயிருக்கும். உலக ஞானத்திலே நாம் ஏமாற்றம் அடைந்து விடாதபடி இனிமையான வார்த்தை பேசுகிறவர்களை குறித்தும் எச்சரிக்கையாயிருப்போமாக. கிறிஸ்துவிலே வேர் கொண்டவர்களாக ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் உறுதியாக பற்றி கொண்டவர்களாக பாரம்பரியங்களுக்கோ உலக வழிபாடுகளுக்கோ நம்மை ஒப்புக் கொடுத்து விடாமல் கிறிஸ்துவுக்கே நம்மை பூரணமாய் ஒப்புக் கொடுத்தவர்களாய் அனுதினமும் அவரை பின்பற்ற ஓர் தீர்மானம் செய்வோமா? ஜெபிப்போம். நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கொலோசே சபைக்கு பவுல் மூலமாய் கொடுத்த எச்சரிப்பு இன்றைக்கும் எங்களுக்கும் பயனுள்ளதாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது நய வசனிப்பினாலே வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அனுதினமும் அவருடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள நீரே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உலக ஞானத்தினாலோ பாரம்பரியத்தினாலோ ஏமாற்றப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளும். உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், உம்முடைய கிருபையிலே பெருகவும், தொடர்ந்து உம்முடைய தூயாவினாலே எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளின் பாடம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு உதவியாக இருக்கும். எனவே உங்களைப் போல உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியினை கேட்கும்படிக்கு உற்சாகப்படுத்துங்கள். சரி, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? விசுவாசிகளை இணைக்க வேண்டியது அன்பு மட்டுமே. திருச்சபை ஒரு ரகசியம், ஏனென்றால் இது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒரு ரகசியம். விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தால் மட்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்து மக்கள் எளிதாக விசுவாசிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளே உங்களை வசீகரிப்பதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதே ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான தீர்வு இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் கர்த்தருடைய வார்த்தையில் மட்டுமே இருக்கிறது. நண்பர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகாய் 2:4 பின்பாகம்.